மெக்சிகோவிலே குடாலுஃபா இருக்கட்டும், இங்கிலாந்திலே வாங்டாம் இருக்கட்டும், அல்லது இந்தியாவிலே வேளாங்கண்ணி அல்லது நம்முடைய பூண்டி எந்த பகுதியாக இருக்கட்டும், இவையெல்லாம் கிராமங்களாக இருந்து அன்னையின் காட்சிக்கு பிறகு அது திருத்தலங்களாகி அல்லது உயர்ந்த இடங்களாக இன்று உருமாறி இருக்கின்றன. அன்னை தேர்ந்த தருணத்திலே இந்த இடங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க கிராமங்களாகவே இருந்து வந்தன என்பது வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும். ஏன் அன்னை மரியா கிராமங்களை தேர்ந்து கொள்கின்றார்? சுத்தமான காற்று, சுத்தமான காற்று, இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடம், அங்கே அழகு தவழ்ந்து கொண்டிருக்கும், அங்கிருக்கக்கூடிய மலர், செடி, கொடி, மரங்கள் எல்லாம் ஆடி அசைந்து இறை புகழ் பாடிக்கொண்டிருக்கும். எனவே இயற்கை வழியாக இறைவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது, அவ்விடத்திலே வாழக்கூடிய மனிதர்களும் சுத்தமான இதயமாக வாழ்வார்கள். அவர்களுக்கு நாம் இறை திட்டத்தை எடுத்து சொல்கின்ற பொழுது உள்ளபடி கேட்பார்கள் என்ற நம்பிக்கை அந்த தாயிடம் இருந்தது. எனவேதான் மரியா கிராமங்களை தேர்ந்து தன்னுடைய காட்சியை வெளிப்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்விடத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய பெற்றோராகிய அன்னா சுவக்கின் வாழ்ந்த இடம் ஒரு கிராமப்புறம் நாசரேத்தாக இருந்தாலும் முழுக்க முழுக்க எருசலேமிற்கு ஒதுங்கி இருந்த ஒரு இடம்.